என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து ஆலோசனை, அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. திமுக கூட்டணி கட்சிகளிடம் கெஞ்சி ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்துள்ளார் விஜய். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். திமுகவிற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ், இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிக்கும் திமுக. லெபனான் மீது தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ஈரான். இஸ்ரேலில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது ஏவுகணை மழை. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி. பிளாவியோ கோபோலியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசு பள்ளிக்கூடத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் முன் அறிவிப்பு இன்றி நான் வருவேன் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மதுரை விமான நிலையம் வந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்திற்கும் எப்போது வேண்டுமானாலும் முன் அறிவிப்பு இன்றி வருவேன் என்று கூறினார். சாலைகளில் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் நோட்டு புத்தக பைகள் வீசப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே ஃபேன்சியான பை வாங்கி கொடுத்ததால் புது பையை வைத்துவிட்டு போகும்போது விளையாட்டாக அரசு பையை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்றார். மேலும் நீட் ரத்து மசோதா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விக்கு இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எல்லோருமே சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்புணர்ச்சியோடு இந்த மாணவர்களினுடைய எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறோம். அப்போ சொல்லிவிட்டு வருவதோ அல்லது சமுதாயத்துக்கு வருவதோ கிடையாது. இது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திக்கெட்டும் திசையட்டும் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் எப்போ வேண்டும்னாலும் எந்த நேரத்தினாலும் நாங்கள் நேரில் பார்ப்போம். அப்போ எல்லா நேரத்திலையும் இது தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கூட்டு பொறுப்புணர்ச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டிக் கொள்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகளிடம் கெஞ்சி ஆதரவு பெற்று விஜய் ஆட்சி அமைத்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக கூட்டணி கட்சிகளிடம் கெஞ்சி ஆதரவு பெற்று விஜய் ஆட்சி அமைத்துள்ளதாக விமர்சித்தார். தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்ற பெயரில் மக்கள் ஒரு பேராபத்தை இன்றைக்கு ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் என்று கூறினார். மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவகாசம் கேட்கலாம், ஆனால் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய அவகாசம் கேட்கக்கூடாது என்று தெரிவித்தார். அமமுகவில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆசை வார்த்தைகளை கூறி அவரை விஜய் தன் பக்கம் இழுத்து கட்சியில் இணைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டினார். தாவேக அரசு தவறான பாதையில் செல்கிறது என்பதை மக்கள் அறிவர் என்று தெரிவித்தார். இதை விரைவிலே அவர்கள் உணர்வார்கள் என்பதுதான் உண்மை. கேளுங்க, விஜய் அவர்கள் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்கட்சிகள் 126 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். விஜய் அவர்கள் 1.25 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கார். எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட 3 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கு. இதை அந்த கட்சியில் உள்ளவர்களும் விஜயால் ஆச்சரியக்குறி என்று பெருமைப்படக்கூடியவர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்க கூட இப்ப கேட்டீங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு காங்கிரசுடனான கூட்டணி முறிவால் இன்று டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்த்தது. மேலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் செயல் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என திமுக கடுமையாக சாடியுள்ளது. காங்கிரஸ் கட்சியுடனான உறவு முறிவை தொடர்ந்து இன்று டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே மற்றும் இடதுசாரி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது ஈரான் ராணுவம் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தாகியே மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது ஈரான் ராணுவம் ஏவுகணைகளை பொழிந்தது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல் இல்லை என இஸ்ரேல் அரசு தெரிவித்தது.
லெபனான் இஸ்ரேல் இடையே அமெரிக்கா ஏற்படுத்திய போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி வரும் தாக்குதலை தொடக்கத்தில் இருந்து ஈரான் கண்டித்து வருகிறது. இந்த அத்துமீறலை இஸ்ரேல் தொடர்ந்தால் அமெரிக்காவுடன் தாங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நிறுத்துவதாக ஈரான் அரசு அறிவித்திருந்தது. இதன் காரணமாக மீண்டும் மத்திய கிழக்கில் போர் சூழல் நிலவி வருகிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை முதல் முறையாக கைப்பற்றினார். பிரான்சின் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் இத்தாலியின் பிளாவியோ கபௌலியுடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் 3-2 செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை முதல் முறையாக கைப்பற்றினார். சாம்பியன் பட்டம் வென்ற அலெக்சாண்டர் ஸ்வெரேவுக்கு 31 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. கருப்பு திரைப்படத்தை தடை செய்ய கோரிய மனுவை விசாரித்த நீதிபதி அமர்வு அதில் முகாந்திரம் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதித்துறையை அவமதிப்பதாக கூறி கருப்பு திரைப்படத்தை தடை செய்யுமாறு வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. நீதிபதிகளை புனிதர்களாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீதித்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளை தாங்களே வெளியேற்றி விடுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் ஒரு கார்ட்டூனிற்கு உள்ள அதே சுதந்திரம் திரைப்பட தயாரிப்பாளருக்கும் பொருந்தும் என்று, எனவே இப்படத்திற்கு தடை விதிக்க போதிய முகாந்திரம் இல்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. திமுகவை வீழ்த்த வேண்டும், முடிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி ஜெயலலிதா நினைத்தார்கள் என்றும், இன்றைய காலத்தில் தாவேக தலைவர் ஜோசப் விஜயால் நடந்துள்ளது என்றும், இதுதான் திமுகவின் கடைசி அத்தியாயம் என்றும் மதுரையில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை செல்வதற்காக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மதுரை விமான நிலையம் வருகை புரிந்த போது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் குறித்து தமிழக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும், ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு மிகப்பெரிய முதலீடு தேவைப்படுவதாகவும், அதன் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகள் குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், ஸ்மார்ட் மீட்டர்களில் பயன்படுத்தப்படும் மோடம் மற்றும் சிம்கார்டு தொழில்நுட்பம் அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக சிக்னல் வசதி குறைவாக உள்ள இடங்களில் சரியாக செயல்படுமா என்பதையும் ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மேலும் திமுகவை வீழ்த்த வேண்டும், முடிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி ஜெயலலிதா நினைத்தார்கள் என்றும், இன்றைய காலத்தில் தாவேக தலைவர் ஜோசப் விஜயால் நடந்துள்ளது என்றும், இதுதான் திமுகவின் கடைசி அத்தியாயம் என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கண்டிப்பா எங்கேயுமே வாட்டர் பாடிஸ் எடுக்கிறதுல கண்டிப்பா அதுல ரீகன்சிடரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நான் கேள்விப்பட்டவரை தேவையான அளவு நிலங்கள் எடுக்கப்பட்டது, ஃபர்தரா எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேவையான நிலங்கள் எடுக்கப்பட்டு ஹேண்ட் ஓவர் பணிகள் மட்டும் நடந்து வருது. ஒரு சில இடத்துல காம்பவுண்ட் கட்டும் பணிகள் மட்டும் நடந்து வருவாங்க. மற்றபடி நிலங்கள் அனைத்தும் எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். தேவையான அளவு நிலங்கள் எடுக்கப்பட்டு கையகப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படும். அறந்தாங்கி தொகுதியை முதன்மையான தொகுதியாக கொண்டு செல்வேன் என்று தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் உறுதியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தனியார் நர்சரி பிரைமரி பள்ளியின் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளை தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் திறந்து வைத்தார். அவருக்கு பள்ளி குழந்தைகள் சிலம்பம் சுற்றியும் ரோஜா பூக்கள் கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அமைச்சர், அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக தீர்த்து வைக்கப்படும். உங்கள் முதல்வர், உங்கள் அமைச்சர், நான் இருக்கிறேன். அறந்தாங்கி தொகுதியை முதன்மையாக தொகுதியாக கொண்டு செல்வேன் என்று உறுதியளித்தார். பின்னர் பள்ளி குழந்தைகள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இவ்விழாவில் பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தாவேக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று மேலூரில் அதிகாரிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சருமான விஸ்வநாதன் மேலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 27வது வார்டு மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். முன்னதாக பொதுப்பணித்துறை பயணியர் விடுதியில் பொதுமக்கள் மற்றும் கட்சியினரிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வார்டு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மேலூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பின்புறத்தில் உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் சுகாதார பாதிப்பு மற்றும் தொற்று நோய் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்தை அமைச்சர் விஸ்வநாதன் பார்வையிட்டார். அப்போது நகராட்சி ஆணையாளர் சண்முகம் மற்றும் பொறியாளர் முத்துக்குமாரிடம் விதிமுறைகளை மீறும் நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கி கழிவுநீர் தேங்காத வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய ஆய்வு செய்து விரைவாக தீர்வு காண வேண்டும் எனவும் அதிகாரிகளை அமைச்சர் விஸ்வநாதன் வலியுறுத்தினார்.
திருவேற்காடு அருகே கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியினை ஆவடி தாவேக மாவட்ட செயலாளர் தென்றல் தொடங்கி வைத்தார். சென்னையின் புறநகர் பகுதியான திருவேற்காடு அடுத்த கோலடியில் 4வது வார்டு செயலாளர் ரஞ்சன் ஏற்பாட்டில் கோலடி பேருந்து நிலையம் அருகே கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் பொதுமக்களுக்கு தினமும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியினை ஆவடி மாவட்ட செயலாளர் தென்றல் தொடங்கி வைத்தார். பின்பு பொதுமக்களுக்கு இளநீர், வெள்ளரிக்காய், திராட்சை, வாழைப்பழம் போன்றவை மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் கோலடி பேருந்து நிலையத்தில் மாவட்ட செயலாளர் தென்றல் பேருந்து ஏறி பயணிகளுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகியான செல்வகுமார், சங்கர் ராஜ், பிரபுராஜ், தீபக் மற்றும் தாவேக 4வது வட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாவேக ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமடைந்து வருவதாக முக்குளத்து புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் ஆறு சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முக்குளத்து புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் ஆறு சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமடைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியான கூட்டுறவு கடன் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என அறிவுறுத்திவிட்டு 50,000க்கும் குறைவாக உள்ள பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யப்படும் என தற்போது அறிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதால் தமிழக அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியவுடன் கட்டுமான பணியை தொடங்கி விடுவோம் என கர்நாடக அரசு தமிழக அரசிடம் அனுமதி கூற மாட்டோம் என கூறுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். அதே மாதிரி பாலியல் தொல்லைகளும் அப்படிதான். இப்போ பார்த்தோம்னா இந்த கோயம்புத்தூர் சிறுமியிலேருந்து எவ்வளவோ நடந்திருக்கு, சின்ன பிள்ளைங்க வரைக்கும். அந்த அளவுக்கு இந்த மனித மிருகங்கள் அதிகமாகிட்டு இருக்குங்கிறதுனால நீங்கள் சட்டத்தை கடுமையாக்கி அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகளை மற்ற விஷயங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுற அந்த போலீஸ் பாலியல் பண்ணுறவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணணுங்கிறோம். இதுதான் எல்லா மக்களும் விருப்பப்படுறாங்க. நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டாதானே அவங்களுக்கு ஒரு புத்தி வரும் அடுத்தவனுக்கு. அதை சரியான முறையில் முக்குளத்து புலி கட்சி சார்பாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவன் எவனா இருந்தாலும் அவன் இந்த நாட்டுக்கு சமுதாயத்துக்கு தேவையற்றவன். அப்போ அவனை சுட்டு கொல்றது தான் முறையாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றார். கியூபா மீதான நெருக்கடியை அமெரிக்கா தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதால் கியூபா மக்களுக்கு நமது ஒருமைப்பாட்டை தெரிவிக்கும் விதமாகவும் பலதரப்பட்ட முக்கிய ஆளுமைகளை கொண்டு நிகழ்ச்சி நடத்த உள்ளோம் என்றார். போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில இடங்களில் மின் தட்டுப்பாடு இருப்பதை அந்த துறையின் தலைவரே ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் 717 அரசு மதுபான கடைகள் மூடிய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ரயில் நிலையங்களில் உள்ள கடைகளையும் மனமகிழ மன்றங்களையும் அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். ஏறத்தாழ 3,500 ரூபாய் வணிக சிலிண்டருடைய விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு விலை உயர்ந்தாலும் அது மக்களுக்கு தேவையான நேரத்தில் சுலபமாக கிடைக்கவில்லை என்கிற நிலைமை என்பதுதான் இருக்கு. இதனால வெளிச்சந்தையில் கள்ள மார்க்கெட்டில் சிலிண்டரை வாங்க வேண்டிய ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பாக ஹோட்டல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கொடுத்து 3,500 சிலிண்டரை வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் மலேசியா நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக பினாங்கு மாநிலத்தின் துணை முதல்வர் ஜெகதீப் சிங் டியோ தெரிவித்துள்ளார். மலேசியாவின் தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக விளங்கும் பினாங்கு மாநிலத்தின் துணை முதல்வர் ஜெகதீப் சிங் டியோ பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை வந்தார். அங்கு அவருக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக தூதர் விஷ்ணு பிரபு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் தொழில்துறை பிரதிநிதிகள், வர்த்தக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகதீப் சிங் டியோ இந்தியா மற்றும் மலேசிய நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் பினாங்கு மாநிலம் மலேசியாவின் முக்கிய தொழில் மற்றும் முதலீட்டு மையமாக திகழ்கிறது என்றும் இந்த கோவை பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் எங்களுடன் இல்லை என்பதால் நாங்கள் ஏன் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று இளங்கோவன் வினவியுள்ளார். டெல்லியில் ஜூன் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டம் குறித்து சென்னையில் திமுக தலைவர் இளங்கோவன் செய்தியாளர்களிடம் பேசினார்.
அப்போது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்றும் தாவேகவுடன் தான் இருப்போம் என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டது என்றார். அடுத்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தாவேகவுடன் மட்டுமே செல்வோம் என்று காங்கிரஸ் கூறியதற்கு ஒரு மாநிலங்களவை இடமும் கிடைத்துவிட்டது. இதன் அர்த்தம் அவர்கள் எங்களுடன் இல்லை என்பதுதான். அப்படியென்றால் நாங்கள் ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வினவினார். திருப்பூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட செயல் வீரர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் திருப்பூர் தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் இறை வெங்கடேசை அறிமுகப்படுத்தி ஆதரித்து பேசினார். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு பிரியாணி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எங்களது இயக்கம் எந்த சூழ்நிலையிலும் பொய்மைத்தன்மை கிடையாது என்றும், டிடிவி தினகரன் என்றாலே தெளிவான ஒரு அரசியல்வாதி என்றும், அந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை அந்த அரசியலுடைய பார்வைக்கு எடுத்து செல்லும் ஒரு தலைவராகத்தான் டிடிவி தினகரன் இருந்து வருகிறார் என்றும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட இயக்கமாக மீண்டெழுந்து வரும் என்றும் முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு உறுதியளித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு ஒன்றியம் வள்ளலார் நகர் திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு RS சாலையில் அமைந்துள்ள புனித அன்னாள் முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் பாபு தலைமை வகித்தார். மருத்துவர் சிவ சிதம்பரநாதன் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவரும் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான சத்யானந்தம் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு நல உதவிகள் அன்னதானம் வழங்கினார். இதில் சேகரன், பாலகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், மணிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிழவிப்பட்டி கிராமத்திற்கு பேருந்து வராததால் அதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கிழவிப்பட்டி கிராமத்திற்கு கோவில்பட்டியிலிருந்து தீத்தாம்பட்டி மற்றும் முடுக்கலான்குளம் ஆகிய கிராமங்களில் அரசு நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகள் பசுவந்தனை பிரதான சாலையில் கிழவிப்பட்டி விளக்கில் நின்று பயணிகளை இறக்கிவிட்டு கிழவிப்பட்டி கிராமத்திற்குள் வராமல் செல்கிறது. இதனால் பள்ளி குழந்தைகள் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து பேருந்துகளை பிடித்து பள்ளிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் வழக்கறிஞர் பரத்குமார் மற்றும் ஏராளமான கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போக்குவரத்து கழக கிளை மேலாளர் சங்கிலி மாடசாமி மற்றும் மேற்கு காவல் ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் காலை மற்றும் மாலை வேளைகளில் 4 முறை பேருந்து வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளுவர் உருவத்திற்கு காவி உடை அணிவித்து இழித்துரைத்த தமிழ்நாடு தற்காலிக ஆளுநரை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஆகியோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளுவர் உருவத்திற்கு காவி உடை அணிவித்து அவரை இழித்துரைத்த தமிழ்நாடு தற்காலிக ஆளுநரை கண்டித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது ஆளுநர் என்ற பதவியே ஜனநாயகத்திற்கு தேவையற்றது என்றும், காலனி ஆதிக்க காலத்தில் வெள்ளையர்களால் மாநிலங்களின் உரிமைகளை நசுக்குவதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த ஆளுநர் பதவி என்றும், இந்திய அரசியல் நிர்ணய சபை விவாதங்களிலேயே ஆளுநர் பதவி தேவையா என கேள்வி எழுப்பினார். பல்வேறு மொழிகள் பேசும் தேசிய இனங்களின் ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் சிதைக்கவும் இந்துத்துவவாதிகள் ஆளுநர் பதவியை சூழ்ச்சிகரமாக தக்க வைத்துக் கொண்டனர் என்றும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்தார். இவரை தொடர்ந்து வைகோ பேசினார். அப்போது 1330 குறட்பாக்களில் எந்த ஒரு மன்னன், மலை, நதி, நாடு, மதம் அல்லது சாதியின் பெயரும் இடம்பெறவில்லை என்றும், வாமன அவதாரத்தில் விண்ணையும் மண்ணையும் அளந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் திருவள்ளுவரோ தனது ஈரடி குரலால் உலக மக்களின் உள்ளத்தை எல்லாம் அளந்தவர் என்றும், ஓவியர் வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளுவர் உருவப்படமே இன்றளவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படமாக உள்ளது என்றும், அப்படத்தை வரையும் போது அதில் இருந்த பூநூலை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எதிர்ப்பை தொடர்ந்து அவர் நீக்கினார் எனவும், இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு காவி ஆடையை போர்த்தி அவரை ஒரு சனாதனி என்று ஆளுநர் அழைத்திருப்பது அவரது ஆணவத்தின் உச்சத்தை காட்டுகிறது.
இந்த அத்துமீறலை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது என்று வைகோ தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற வைகோ உள்ளிட்ட மதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாம் செல்வோம், வன்முறையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். நாங்கள் புறப்பட்டு செல்வது ஆளுநருக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக. இது கேள்வி கேட்பார் இல்லாத இடம், நாதியற்ற இடம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வநாத் அர்லேக்கருக்கு வான் செய்வதற்காக, எச்சரிக்கை செய்வதற்காக, இனிமேலும் உட்பட்ட காரியத்திலே நீ ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கை செய்வதற்காகவே நாங்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி இப்பொழுது அணிவகுப்போம். நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகர்கோவில் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் தக்கலை, குளச்சல், குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு பெய்த மழை தற்பொழுது தொடர் மழையாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கப்பலூர் சுங்கச்சாவடியில் விடுமுறையொட்டி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் விடுமுறை நாளையொட்டி வாகனங்களின் வரத்து அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். தாவேக உறுப்பினர் நவீன் வெட்டி உயிர் பறிப்பு செய்யப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனையின் போது உயிர் இருப்பதாக கருதி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பொன்னாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த தாவேக உறுப்பினர் நவீன் சிவகங்கை ரயில் நிலையம் அருகே வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டார். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிர் இழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனைக்கு உடலை எடுத்து சென்றபோது சாலையின் மேடு பள்ளங்களால் ஏற்பட்ட உடல் அசைவை கண்டு உயிர் இருப்பதாக கருதிய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மீண்டும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தினர். இந்த கொலை சம்பவம் குறித்து சிவகங்கை நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கெங்கவள்ளி அருகே ஒதியத்தூரில் சட்டவிரோதமாக அரசு மதுபாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக அரசு மதுபாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயலுடன் ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் கெங்கவள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒதியத்தூரில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பிரபு என்பவர் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு அரசு மது பாட்டில்களை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்த 35 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து ஆலோசனை, அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. திமுக கூட்டணி கட்சிகளிடம் கெஞ்சி ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்துள்ளார் விஜய். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். திமுகவிற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ், இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிக்கும் திமுக. லெபனான் மீது தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ஈரான். இஸ்ரேலில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது ஏவுகணை மழை. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி. பிளாவியோ கோபோலியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.